ஹரி ஓம். ஓம் பகுஷிரசே நமஹ. இது 115வது மந்திரம். ஷிரஸ் என்றால் தலை. பகுஷிரஸ் என்று சொன்னால் எண்ணிலடங்காத தலைகளை உடையவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ணிலடங்கா தலைகள் என்று சொன்னால் ஷரீரம் இல்லாதவர், அதே நேரத்திலே எல்லா ஷரீரமும் அவருடைய ஷரீரமாக இருக்கின்றது. பகூனி ஷிராம்சி யஸ்ய இதி புருஷா பகுஷிராக. எல்லா தலைகளும் அவருடைய தலைகளே. புருஷ சுக்தம் சொல்லுகிறது, சஹஸ்ரஷீர்ஷா புருஷா. ஆயிரக்கணக்கான தலைகளை உடையவராய் இந்த பரம்பொருள் இருக்கின்றார். அப்போ இதில் நமக்கு என்ன தெரிய வருகிறது என்று கேட்டால், இறைவனே தன்னை பல வடிவங்களாக இந்த உலகத்திலே பல காரியங்கள் நடப்பதற்காக பல வடிவங்களை எடுத்து பல செயல்பாடுகளை செய்வதற்காக தன்னைத்தானே பலவாறாக தோற்றுவித்துக் கொள்கின்ற தன்மை. இது புரிந்துவிட்டது என்றால், நான் அவனை விட்டு வேறானவன் அல்ல, அவனுக்குள்ளேதான் நான் இருக்கிறேன், எனக்குள்ளே அவன் இருக்கிறான், நானும் அவனும் வேறு அல்ல என்கின்ற ஞானம் வந்துவிட்டால், மோகம், சோகம், பயம், பந்தம், கவலை இதெல்லாவற்றையும் நாம் துறந்துவிட்டு ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வோம். ஹரி ஓம்.